நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து டிபி பாக்ஸு கேபிள் டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது பார்த்தீங்கன்னா எனக்கு என்னவோ கேபிள் டை யூஸ் பண்ணதோடய வந்து டேப் அடித்து நீட்டாக கொடுக்கும்போது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருந்த மாதிரி இருக்குது. அதனால தான் நம்ம வந்து டேப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிபி ட்ரெஸ்ஸிங் பண்ணிங்கன்னா வந்து மெயின்டைன் பார்க்க முடியாது. உள்ளே வந்து ஒயர் வந்து லூப்பிங் இருக்காது, அதாவது வந்து எக்ஸ்ட்ரா ஒயர் இருக்காது. டிபி பாக்ஸுக்குள்ளே வந்து ஒயரை எக்ஸ்ட்ரா வச்சு பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு தான் வந்து லூப்பிங் எதுவும் இல்லாத மாதிரி தெரியுது. ஆனால் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒயர் வந்து ஒரு 6 இன்ச்சில் இருந்து ஒரு 8 இன்ச்சு வரைக்குமே உள்ள ஒயர் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கோம். இது வந்து தாராளம் போதும் பார்த்துங்க. எர்த்து பாரில் பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்து கொடுத்த ஒயர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லூப்பிங் இருக்குன்னு பாருங்கள். இது நம்ம வந்து உள்ளே வந்து மடக்கி வச்சுருக்கோம், அதனால் பார்க்க அப்படி இருக்குது. இதில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் 2 இன்ச்சு கிட்ட நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா தான் நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி பாருங்கள், நம்ம வந்து கீழே சர்க்யூட்டு கொடுத்துருக்கிறதும் பாருங்கள், உள்ளே பார்த்தீங்கன்னா மடக்கி நம்ம வச்சுருக்கோம். ஆனால் வந்து எவ்வளோ நீ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ நீளத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே வந்து ஒயரை மடக்கி தான் வச்சுருக்கோம். கரெக்டாக நம்ம வந்து வெட்டது கிடையாது, எல்லா இடமுமே அதே மாதிரி தான். டிபியை வந்து நம்ம நேராக இருந்து பார்க்கறதுனால அந்த மாதிரி தெரியாது, அந்த உள்ள ஒயர் இருக்கதே தெரியாது. இதில் பாருங்கள் எவ்வளோ ஒயர் இருக்குன்னு பார்த்தீங்களா. இவ்வளோ ஒயர் நம்ம வந்து உள்ள கரெக்டாக மடக்கி ப்ராப்பராக வச்சிருக்கனால அந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த இவ்வளோ ஒயருமே கரெக்டாக சீட்டிங் ஆகி நிற்கிது. அதேமாதிரி பார்க்கறதுக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி டிபி போடும்போது.